அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நாம் டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் மே 2025 நடைபெற இருக்கக்கூடிய துறை தேர்வுக்கான குறிப்பாக அக்கௌண்ட் டெஸ்ட்டுக்கான வாட்ஸ்அப் கிளாஸஸ் மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது பற்றிய முழு தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். கிளாஸஸ் எப்படி இருக்கும், முதல்ல எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அக்கௌண்ட் டெஸ்ட் எத்தனை விதமான வெரைட்டி இருக்குது, ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதற்கு முன்னால் அக்கௌண்ட் டெஸ்ட், அப்புறம் டிஓஎம் ஆஃபீஸ் மேனுவல், அது மட்டும் இல்லாமல் புக் கீப்பிங், கமர்ஷியல் புக் கீப்பிங் சொல்லுவாங்க, இதற்கான கைடு, அப்புறம் புக்ஸ், அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் கிளாஸஸ் இதெல்லாம் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய 63 81 51 83 45 6381518345 அப்படிங்கிற என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுக்கு தேவையான தகவலை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? ரைட். இப்போது அக்கௌண்ட் டெஸ்ட்னு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஏறத்தால் நிறையா டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் மாற்றங்களுக்கு உட்பட்டு அக்கௌண்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் அமைஞ்சிருக்கும். இந்த 124 அப்படிங்கிறது இந்த அக்கௌண்ட் டெஸ்ட் பார்ட் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அதிகபட்சம் இந்த சி நிலையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் இந்த கேடரில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக பயன்படக்கூடிய பேப்பர். 137 அப்படிங்கிறது இந்த ட்ரெஸரியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த கேடரில் இருக்கவங்களுக்கு, அக்கௌண்டன்ட் அந்த கேடரில் இருக்கவங்களுக்கு பயன்படுகிற பேப்பர். இந்த 152 அப்படிங்கிறது அடுத்த லெவல் சூப்பரண்ட் கேடரில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக பயன்படக்கூடியது. இந்த அக்கௌண்ட் டெஸ்ட் பார்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. சரிங்களா? ரைட். அடுத்து 164 அப்படிங்கிறது ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் டெஸ்ட், ட்ரெஸரி அக்கௌண்ட் டெஸ்ட்டு தான் அது. சரிங்களா? ட்ரெஸரி கோடுன்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 166 166 இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் அக்கௌண்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுவும் மேக்ஸிமம் சேம் சிலபஸ் தான். கூடுதலாக பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் சம்மந்தமாக ஆக்ட் மட்டும் அதில் அடிஷ்னலாக ஆட் ஆகும், மற்றபடி சேம் சிலபஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் டெஸ்ட்டில் பலவிதமான அக்கௌண்ட் டெஸ்ட் வந்து இருக்குது. நம்ம குறிப்பாக இந்த 124 137 152 164 166 இதற்கு கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம இந்த வாட்ஸ்அப் கிளாஸஸ் வந்து பார்த்தோம்னா கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, முதல்ல அக்கௌண்ட் டெஸ்ட்டுடைய நேச்சர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்து அந்த 4 பேப்பர் 124 137 152 164 இது எல்லாத்துக்குமே 60 மார்க்குக்கு அப்ஜெக்டிவ் இருக்கும். ஒரு மதிப்பெண் வினாவிடை அந்த பேட்டர்னில் கணினி வழி தேர்வாக எழுதுகிற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 40 மதிப்பெண்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் விரிவாக விடையளிக்கும் வகையில் இருக்கக்கூடிய சரிங்களா பேப்பரில் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ 60 மதிப்பெண் அப்ஜெக்டிவ், 40 மதிப்பெண் டிஸ்கிரிப்டிவ். ரைட். இந்த 40 மதிப்பெண் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 5 மதிப்பெண் கொடுத்து அதில் 8 5 மதிப்பெண் எழுதுகிற மாதிரி இருக்கும். 8 × 5 8 40 அந்த பேட்டர்னில் இருக்கும். இந்த 166 அந்த பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் அக்கௌண்ட் டெஸ்ட்டுங்கிறது 80 மார்க்குக்கு அப்ஜெக்டிவ் இருக்கும், 80 1 மார்க் இருக்கும். பேலன்ஸ் 20 மார்க்குக்கு வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். அப்போ 80க்கு வந்து பார்த்திங்கன்னா 80 1 மார்க்கு. ஓகே, இந்த 20 வந்து பார்த்திங்கன்னா 5 5 மார்க் கொடுத்து அதில் 4 எழுதணும், 4 5 20 மார்க். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும். ஓகே, ரைட். இப்போ பாஸ் மார்க் அப்படின்னு இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது 60க்கு நீங்கள் எழுதுறீங்கன்னா 60க்கு 27 எடுக்கணும், மினிமம் எடுக்கணும் அந்த பேப்பரில். இப்போ அப்ஜெக்டிவ் 60 மார்க் எழுதுங்கன்னா 60க்கு 27 கம்பல்சரி எடுக்கணும். இப்போ 40 ஒரு மதிப்பு எழுதுங்கன்னா 40க்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 கம்பல்சரி எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் 80 மார்க்குக்கு பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் அக்கௌண்ட் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 80க்கு 36 கம்பல்சரி எடுக்கணும், அந்த 20க்கு 9 மார்க்கு கம்பல்சரி எடுக்கணும். ஸோ இதில் மினிமம் மார்க் எடுத்தாகணும். சரிங்களா? ஒரு பேட்டர்னில் அதாவது ஒரு பகுதி இப்போ ஒன் வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்க, டிஸ்கிரிப்டிவில் அந்த மினிமம் மார்க் எடுக்க முடியலாம், தேர்ச்சி கிடையாது. ரெண்டுலேயுமே மினிமம் மார்க் கம்பல்சரி எடுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் இருக்கும், அப்புறம் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டைப் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அக்கௌண்ட் டெஸ்ட்டுக்கு என்னெல்லாம் தேவைன்னா அப்ஜெக்டிவ் மெயினாக நம்ம பார்த்தோம். அப்போ அப்ஜெக்டிவை பொறுத்தளவுக்கு ஒரு 7-8 டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ்க்கு வந்து பார்த்தோம்னா என்ன சிலபஸோ அந்த சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் இந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு வந்து படிக்க சொல்லி ஆன்லைன்லேயே டெஸ்ட் வச்சிட்டோம்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கவர் ஆகிரும். சரிங்களா? வீக்லி ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன பேட்டர்ன் நம்ம அட்வான்ஸாக கொடுத்துருவோம், நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். லிங்க் கொடுத்துருவோம், அதை கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ரைட்.
டிஸ்கிரிப்டிவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மு நமக்கு இருக்குது, அது போக தியரி எழுதுகிற மாதிரி இருக்கும், ரெண்டுமே இருக்கும். சம்முங்கிறது கம்பல்சரி இல்லைனாலும் ஆனால் எழுதுனா நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் 3 கணக்குகள் கூட கேட்டுறாங்க, அதனால் கணக்குகள் ரொம்ப முக்கியம். அதுபோக கணக்குகள் முதல்ல நம்ம கிளாஸை தெளிவாக பார்த்துருவோம். ஒவ்வொரு டாப்பிக் ஆரம்பித்து ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா அந்த டாப்பிக்கை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருவோம். கிளாஸஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே கிளாஸஸ் இருக்கும். வாட்ஸ்அப்லேயே ஃபுல்லாக கிளாஸஸ். வீக்லி 1 டே வீக்கெண்டில் ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஈவினிங் 6 to 8 இந்த மாதிரி டைமிங் மட்டும் உங்களுக்கு கூகுள் மீட்டில் லைவ் கிளாஸ் வச்சுக்கிடுவோம். ஸோ அந்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கூடுதல் ஒரு எக்ஸ்ட்ரா கிளாரிஃபிகேஷனுக்காகத்தான். அது கம்பல்சரி கிளாஸஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய டவுட்டெலாம் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி டவுட் கிளாரிஃபையிங் கிளாஸஸ் தான் அது. ஓகே, அப்போ நம்ம கிளாஸஸ் எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுக்கிறோம். இப்போ 1 வேர்டுக்கு சொல்லிட்டோம், பிடிஎஃப் கொடுத்துருவோம் சரிங்களா. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து 1 வேர்டுக்கு லிங்க் கொடுத்துருவோம், எழுத போகிறீங்க, ரைட் முடிஞ்சு. இப்போ சம்மை பொறுத்தளவுக்கு ஒரு டாபிக் எடுப்போம், அதை பற்றி வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம், மாடல் வீடியோ கொடுத்துருவோம், அப்புறம் அது சம்மந்தமாக ரிலேட்டடாக ஃபோட்டோ இல்லை ஆடியோ என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம் கொடுப்போம். நீங்கள் ப்ராக்டிஸ் சம்மை ஒர்க் அவுட் பண்ணி இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம தரக்கூடிய ஒரு 2-3 நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஆன்சரை பேப்பரில் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி ஃபோட்டோ காப்பி எடுத்து போட்டு விடுவீங்க. ஸோ அதை அவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இதில் என்னெல்லாம் தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படிலாம் சரி பண்ணணும், இல்லை தவறு எந்த இடத்துல வரும் அப்படிங்கிற முழு தகவலையும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டாபிக் வந்து பார்த்தோம்னா ஆரம்பித்து முடியும். அந்த இப்போது உதாரணத்துக்கு ஒரு டாபிக் ஆரம்பித்து முடியும் போது நம்ம அந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பிக்கை பற்றி லைவ் கிளாஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு பேசிக் என்னென்னு தெரியும், அதில் என்னெல்லாம் டவுட் வருதோ அங்கே நமக்கு ஒரு ஃபுல் சம்மை வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கூடுதல் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தியரிக்கு நம்ம எதாவது பண்ணணும்ல, அது முக்கியமாக தியரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டெஸ்ட் வச்சுருவோம். தியரி எப்படி எழுதணும் என்னெல்லாம் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். ஏன்னா தியரியை பொறுத்தளவுக்கு ஓப்பன் புக்கு தான், புக்கை பார்த்து தான் எழுத போகிறீங்க. அது எந்த புக்கை வச்சு எழுதணும், அதை எப்படி எழுதணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கணும், எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும், எவ்வளோ நேரத்துக்குள்ளே எழுதணும், ஏன்னா டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ 1 ஹவரில் நீங்கள் எழுத போகிறீங்க சரிங்களா. டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தளவுக்கு 1 ஹவரில் எழுத போகிறீங்க. அப்ஜெக்டிவ்க்கு 1.5 மணி நேரம், டிஸ்கிரிப்டிவ்க்கு 1 மணி நேரம் தான். 1 மணி நேரத்தில் 8 மார்க்கை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம அந்த வாய்ஸ் நோட்டாக போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு மாடல் டெஸ்ட் வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கிளியர் ஆகிரும். அதே நீங்கள் ப்ராப்பராக இப்போ 4 கொஸ்டின் எழுதி வச்சோம்னா 4 ப்ராப்பராக எழுதி நீங்கள் ஆன்சர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க. அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அதில் இருக்கக்கூடிய கூடுதல் இன்ஸ்ட்ரக்ஷனையும் தருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ அப்ஜெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துரும், நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, லிங்க் கொடுக்குறோம், லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ அப்ஜெக்டிவ் ஓவர். டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தளவுக்கு தியரியை சம்மை தனித்தனியாக பிரிக்கிறோம். சம் வந்து வீக்லி ஒரு டாபிக் அப்படியே எடுத்து கொண்டுட்டு போகிறோம். சம்மை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. எண்டில் ஒரு லைவ் கிளாஸில் உங்களுடைய டவுட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறீங்க சரிங்களா. 100% கிளியர் ஆகிடும். அடுத்து தியரியை பொறுத்தளவுக்கு என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், எப்படி எழுதணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் கொடுக்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் தியரி எழுதி ஆன்சர் பண்ணி அனுப்பிவிட்றீங்க. அதை உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ சம்மை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டாபிக் மெயினாக சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயினிங் டைம், பணியேற்படை காலம்னு சொல்லுவோம். 2வது இஎல் ஈட்டிய விடுப்பு, 3வது பிக்சேஷன் ஊதிய நிர்ணயம், 4வது 2TA அலுவல் பயணப்படி, 5வது பென்ஷன். ஸோ இந்த 5 டாபிக் இருக்குது. இந்த 5 டாப்பிக்கு தான் நம்ம மெயினாக வந்து பார்த்தோம்னா கவர் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸஸ் எது வரைக்கும் இருக்கோம்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மே 15th to அந்த 28க்குள்ளே வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்ஸ் மேக்ஸிமம் கவர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா விரைவாக ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இந்த அக்கௌண்ட் டெஸ்ட்டுக்கான வாட்ஸ்அப் கிளாஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 999 சரிங்களா. 999 இதை பே பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஜிபேயில் இதே நம்பருக்கு 63 81 51 83 45 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு ஜிபேயில் பே பண்ணிடுங்க. பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுடைய நேமையும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களை சேவ் பண்ணிவிட்டு குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவாங்க சரிங்களா. அந்த டீமே குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்போ இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தாராளமாக வாய்ஸாவோ இல்லை டைப் பண்ணியோ போட்டு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஈவினிங் 6 o'clock மேலே கால் பண்ணி கூட உங்களோட டவுட்டை வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த 63 81 51 83 45 அப்படிங்கிற நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை பெற்று பயன்பெறவும். அக்கௌண்ட் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தனியாக இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் மீடியம் மட்டும்தான்.
ஸ்டடி மெட்டீரியலுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 400 400 ரூபாய். அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். அதாவது டிஸ்கிரிப்டிவ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் ஒரு கொஸ்டின், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு அலுவல் பயணப்படி அப்படின்னா அலுவல் பயணப்படினா என்னென்ன ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த 5 பாயிண்ட் 5 1 மார்க்காகவும் கவர் ஆகும். 5 பாயிண்ட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அந்த கேள்வி கேட்டாலே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பாயிண்ட்டாக இருக்கும். ரொம்ப எளிமையாக இருக்கும். வேணும்னாலும் அவருடைய காஸ்ட் வந்து 400. இதே நம்பருக்கு நீங்கள் ஜிபேல பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுடைய அட்ரஸ் இதே வாட்ஸ்அப் நம்பர் போட்டுவிட்டு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியரில் உங்களுக்கு போட்டு விட்ருவாங்க. சரிங்களா? ஸோ தேவையான தகவலை பெற்று பயன்பெறவும். மீண்டும் இது போன்ற துறை தேர்வு தொடர்பான மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.